வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் சூரியன் பயிற்சி. இந்த சூரியன் சஞ்சாரத்தால் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்களின் தொழில் வளம் நலமாக பெறக்கூடிய தன்மையிலும் மற்றும் சிறந்த வாய்ப்புகளும் கிடைத்து அமோகமாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த பதிவில் சூரியன் பயிற்சியில் இருக்கும் அடையாளம் மற்றும் தேதி இவை பற்றி நாம் பார்க்கும்போது இவர்கள் தொழில் ரீதியாக வெற்றி பெறுவார்கள் என்பதை நலமுடன் நாம் காணலாம். மே 16, 2024 அன்று மாலை 5:41 நேரத்திற்கு சூரியன் ரிஷபராசிக்குள் பிரவேசித்தார். இந்த சூரியனுடைய பயிற்சி ரிஷபத்தில் சஞ்சரிப்பதால் சில ராசி மக்கள் பலனடைகிறார்கள். அதில் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 5 ராசி மக்கள் தொழிலில் நல்லதொரு பலம் பெற்று நலமுடன் லாபத்தை அறுவடை செய்து வாழ்வார்கள் என்று நம்பலாம். மேஷராசி மக்கள் தங்கள் விடாமுயற்சியின் பலனாக வேலை செய்யும் இடத்தில் அதிக பணம் சம்பாதிப்பார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் மிகவும் கடினமாக உழைத்து தங்கள் தொழிலை முன்னேற்றுவதில் கூடுதலாக வேலை செய்து நலமுடன் இருப்பார்கள். இவர்கள் முதலாளிகள் இவர்கள் வேலையில் மகிழ்ச்சி அடைவதையும் இவர்களை பாராட்டுவதையும் இவர்கள் உணரக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் இவர்களது வேலை தொடர்பான மகிழ்ச்சியையும் அது சார்ந்த ஆதாய பலனையும் லாபத்தையும் அறுவடை செய்து திருப்தியாக குடும்பத்துடன் நலமுடன் வாழ்வார்கள். குடும்பமும் நலமுடன் இவர்களை பராமரிக்கும் சூழல் இருக்கிறது. அடுத்து கடக ராசியில் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் தற்போது 11ஆம் வீட்டில் சஞ்சரித்து வருகிறார். இதனால் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் திருப்தி அடைவீர்கள். உங்கள் மேல் அதிகாரியின் இதயத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறது. வேலையில் உள்ள உங்கள் மேல் அதிகாரிகள் நீங்கள் உழைக்கும் முயற்சி மற்றும் கடின உழைப்புக்கு மதிப்பளித்து உங்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். தங்களின் சக பணியாளர்கள் உங்களை பாராட்டுவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். மேலும் வேலை செய்யும் பணியிடத்தில் அதிக மரியாதையும் நல்லதொரு கௌரவத்தையும் பெறுவீர்கள். வியாபாரம் மற்றும் வணிகம், தொழில் செய்பவர்களுக்கு இந்த கடகராசி மக்களுக்கு நல்லதொரு லாபத்தையும் தொழில் விரிவாக்கத்தையும் நலமுடன் தருவார். எதிர்பாராத லாபங்களை வழங்குவதற்காகவே சூரிய பகவான் தற்சமயம் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த மாதம் முழுவதும் இந்த கடகராசி மக்களுக்கு நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. சற்று கவனமாக எச்சரிக்கையாளரும் இவர்கள் லாபத்தை அறுவடை செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். அடுத்து கன்னிராசியில் பிறந்த மக்களுக்கு ரிஷபராசியில் சூரியனுடைய இந்த சராசரி சஞ்சாரத்தை அனுபவிப்பார்கள். அதனால் நல்ல ஒரு லாபத்தை இவர்களால் பெற முடியும். தொழில் ரீதியாக முன்னேறுவதற்கும் சிறந்த ஊதியத்தை பெறுவதற்கும் இவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு இப்பொழுது தோன்றும். சிலருக்கு தொழில்களை மாற்றுவதை இந்த நேரத்தில் பரிசீலிக்கலாம். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது. இவை இரண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும். இந்த தேர்வை நீங்கள் செய்ததில் பின்னாட்களில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். மேலும் நீங்கள் அதில் வேலையும் செய்யலாம். நல்லதொரு லாபத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழல் புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் திடமாக புதிய வேலைவாய்ப்புக்கு மாறலாம். அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு சூரியன் 10ஆம் வீட்டிற்கு அதிபதி. இப்போது சூரியன் விருச்சிக ராசி மக்களின் 7ஆவது வீட்டில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் கடத்தரசாரத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் விருச்சிக ராசி மக்களுக்கு வேலையில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் அதிநுட்ப அறிவும் மதிநுட்பமும் சேர்ந்து செயல்பட்டால் இவர்கள் எதிர்பார்க்கும் பலனை இவர்கள் அறுவடை செய்ய முடியும். வேலை நீங்கள் சிறந்த மற்றும் பலனளிக்கும் முடிவுகளை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் மற்றும் உங்கள் வேலையில் உங்களது நிறைவையும் செழிப்பையும் நீங்கள் காண்பீர்கள். இருப்பினும் வணிகர்களுக்கும் தொழில் செய்வர்களுக்கும் அதிகமான வெற்றி வாய்ப்புகள் உங்கள் காலடியில் இருக்கின்றன. கவனமுடன் எச்சரிக்கையாக இருந்து வெற்றியை அறுவடை செய்வது உங்களுடைய மதிநுட்பத்தை சார்ந்ததாக இருக்கிறது. அடுத்து மீனம். இந்த சூரிய பயிற்சி சஞ்சாரத்தின் போது மீனராசி மக்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இவர்கள் செய்யும் வேலையில் உள்ள கருத்தாழ்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரிந்து அதில் நீங்கள் தலை சேர்ந்து இருப்பீர்கள். உங்கள் தொழில் முன்னேற்றத்தில் மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவீர்கள். உங்கள் முயற்சிக்கு வேலை செய்யும் அன்பர்களுக்கு மேலதிகாரின் பாராட்டும் கூடும். அதனால் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இதுகாரம் கிடைக்காமல் இருந்தது இப்பொழுது கிடைக்கக்கூடிய சூழல் மீனராசி மக்களுக்கு இருக்கிறது. தொழிலும் சொந்த வேலையும் செய்யும் மீனராசி மக்கள்
நல்லதொரு உச்சத்தை அடையக்கூடிய சூழலை இந்த 11ஆம் இடத்து சூரியனுடைய சஞ்சாரம் உங்களை திருப்திப்படுத்தும். மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் வாழலாம். இவை தவிர உங்கள் அனுபவத்தின் மூத்த அதிகாரிகளுடன் நன்றாக நீங்கள் பழகுவீர்கள். புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழலும் இருக்கிறது. நீங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். மற்றும் மீனராசி மக்களுடைய தங்கள் இலக்குகளை அடைய முடியக்கூடிய சூழலில் இந்த பயிற்சி உங்களுக்கு நலமாக அமையும். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கு பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தர தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.